ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகத்துக்கு தந்தையோட ஆதரவு நல்லா இருக்கு. அப்பா கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள்லாம் உங்களுக்கு செய்கிற மாதிரி சூழல் ஏற்படும். மகான்களோட ஆசி கிடைக்கும் உங்களுக்கு. பயணங்கள் போது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. நெருப்புல பயணத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் எதிர்பாராத விதமா ஏதாவது ஏற்படலாம். அதனால கோயிலுக்கு விளக்கு போட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. 10ல உள்ள புதன், சூரியன், கேது சேர்க்கையினால புதிய தொழில்லாம் இப்போதைக்கு வேண்டாம். பழைய தொழிலையும் கொஞ்சம் நஷ்டம் வராம இருக்குமே வழிய லாபம்ன்றது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இப்போதைக்கு இருக்காது. 3/9க்கு அப்புறம் கொஞ்சம் லாபம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2ஆம் திருமணத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாதம் வரன் அமையும். மூத்த சகோதர சகோதரிகளோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தொழில்ல லாபம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சுப செலவுகள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நிறைய இருக்கு. அந்த உங்களோட லாபத்தை ஈக்குவல் பண்ற மாதிரி சுப செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தாயை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா அம்மா கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு வண்டி இதுக்காக பழுது வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு கடன் வாங்கியோ இல்லை உங்களோட அந்த வருமானத்திலிருந்தோ கணிசமான தொகையை அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும். 5ல் உள்ள சனி குழந்தைகளோட கவனத்தை கொஞ்சம் திசை திருப்புவார். அவங்கள்ட்ட நீங்கள் கோவப்படுற மாதிரி சூழல் உருவாகலாம். இல்லை அவங்க உங்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்வாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொஞ்சம் மந்தமாகவும் இருப்பாங்க குழந்தைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கல்வியிலையும் ஒரு முன்னேற்றன்றது இந்த மாதம் இருக்காது. குழந்தை வரம் வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இந்த மாதம். அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் மகிழ்ச்சி அதனால கொஞ்சம் பாதிக்கப்படும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். சிறு சிறு பயணங்கள் இந்த மாதம் தடுக்க முடியாது. இளைய சகோதர சகோதரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அக்கம் பக்கம் உள்ளவங்கலாம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.